Hi friends, welcome to Tech Tamaran channel. இன்னைக்கு நம்ம மைக்ரோசாஃப்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஸோ மைக்ரோசாஃப்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்றது ஒரு பர்டிகுலர் ஆன்லைன் டூல் அண்ட் அதுவும் வந்து மைக்ரோசாஃப்ட் 365 அப்ளிகேஷன்ஸ்ல ஒன் ஆஃப் த டூல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மைக்ரோசாஃப்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்னா என்ன, இது எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மைக்ரோசாஃப்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்றது மோஸ்ட்லி வந்து யூசர்ஸ்க்கு ஒரு சர்வேஸ் ஆர் ஒரு ஒரு ஏதாவது ஒரு குவிஸ் கண்டக்ட் பண்றோம், இல்ல ஒரு லிஸ்ட் ஆஃப் பூல்ஸ் ஆர் நம்ம வேற எதுக்காவது ஒரு டேட்டாஸ் கலெக்ட் பண்ணோம், இல்ல ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்துங்களேன். அந்த ஆர்கனைசேஷன்ல வந்து ஒரு ஐடி சர்வீஸ் எப்படி ரன் ஆகுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஒரு சர்வே ஃபார்ம் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி நீங்கள் அதை வந்து உங்கள் ஆர்கனைசேஷனில் ஒரு ஃபீட்பேக்குக்காக நீங்கள் அனுப்பலாம். ஸோ அந்த சர்வே ஃபார்மை வச்சு நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ கஸ்டமர்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்காங்க நம்ம சர்வேல, ஐ மீன் நம்ம சர்வீஸில், ஆர் இதில் வந்து ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இருக்கா, நம்ம ஏதாவது அட்ரஸ் பண்ணணுமா. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து நம்ம இந்த மைக்ரோசாஃப்ட் ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மைக்ரோசாஃப்ட் ஃபார்ம்ஸில் இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இட்ஸ் அ ஃப்ரீ வெர்ஷன். ஸோ இதுக்கு வந்து ஒரு தனி லைசன்ஸ் அப்படின்றது தேவை கிடையாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட் 365 E3 லைசன்ஸ், ஒரு ஆஃபீஸ் 365 E3 லைசன்ஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு மைக்ரோசாஃப்ட் 365 லைசன்ஸ் வச்சிருந்தாலே உங்களுக்கு ஃபார்ம்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த மைக்ரோசாஃப்ட் ஃபார்ம்ஸோட கீ பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, அந்த சர்வேஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் வந்து ரொம்ப நிறையவே பயன்படுத்துகிறாங்க இப்போ மக்கள். ஸோ பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டோட ஃபீட்பேக்ஸை கலெக்ட் பண்ணுறதுக்கு இந்த மைக்ரோசாஃப்ட் ஃபார்ம்ஸ் மூலிமா கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மைக்ரோசாஃப்ட் ஃபார்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிமிலர் டு ஷேர் பாயிண்ட் தான். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பாயிண்ட்டில் தான் உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். பட் மைக்ரோசாஃப்ட் ஃபார்ம்ஸ்ன்றது இது ஒரு ஒரு பர்டிகுலர் டூல். ஸ்பெசிஃபிக்காகவே வந்து இந்த மாதிரி ஒரு ஃபார்ம்ஸுக்கோ ஒரு ஒரு குவிஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கோ இதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து நீங்கள் அசஸ்மெண்ட்ஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் கிரியேட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஆர்கனைசேஷனில் நிறைய வியூவர்ஸ் வராங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கிளிக் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெசிஃபிக் டேட்டாஸை கலெக்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம வந்து இந்த ஃபார்மை யூஸ் பண்ணி நம்ம நிறைய விஷயங்களை கேதர் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த ஃபார்மை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த ஃபார்மை கிரியேட் பண்ணணும். அண்ட் இதில் வந்து இப்போ டெம்ப்ளேட்ஸ் வந்துருச்சு நிறைய, அண்ட் இதை வந்து கஸ்டமைஸும் பண்ணலாம். ஸோ அதுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு. நீங்களே வந்து டிசைனும் பண்ணலாம் ஃபார்மை. ஸோ இதை டிசைன் பண்ணி இந்த சர்வே எப்படி ரன் பண்ணுது அப்படின்றத நீங்கள் டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அது மூலிமா நீங்கள் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணி நீங்கள் வந்து இதை மற்றவங்களுக்கு கொலாபரேட் பண்ணி ஷேரும் பண்ணலாம். ஸோ இந்த ஃபார்ம்ஸில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஃபார்ம்ஸை எப்படி நம்ம வியூ பண்ணுறது அண்ட் இதை வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒரு சின்ன சர்வேவும் நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். இது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். வாங்க நம்ம போர்ட்டலுக்கு போகலாம். ஸோ இந்த ஃபார்ம்ஸ்க்கு நீங்கள் போக வேண்டிய போர்ட்டல் பார்த்தீங்கன்னா forms.microsoft.com. ஸோ அந்த பர்டிகுலர் போர்ட்டல் தான் வந்து இந்த ஃபார்ம்ஸோட எல்லா விஷயத்தையும் வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த forms.microsoft.com அப்படின்னு கிளிக் பண்ணினாலே உங்களுக்கு இந்த ஃபார்ம்ஸ்ன்ற அந்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ ஃபார்ம் இருக்குது, நியூ குவிஸ், அண்ட் நீங்கள் ஏதாவது ஒரு ஃபார்மை கிரியேட் பண்ணி வச்சு நீங்கள் அதை இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணணுன்னாலும் யூஸ் பண்ணலாம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெம்ப்ளேட்ஸும் இருக்குது. ஸோ இதில் டெம்ப்ளேட்ஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாயி சாட்டிஸ்ஃபேக்ஷன் சர்வே, ஸோ இது வந்து ஹெச்ஆராக இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாம். ஒரு ஆஃபீஸ் ஃபெசிலிட்டி ரிக்வஸ்ட் ஃபார்ம், இது வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் டீமில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாம். ஒரு கம்யூனிட்டி வாலண்டியர் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ், ஏதாவது நீங்கள் வந்து ஒரு கம்யூனிட்டி வைஸாக ஏதாவது ஒரு ஒரு ஃபெஸ்டிவலுக்கே ரன் பண்ணுறீங்கன்னா அதை யூஸ் பண்ணலாம். அண்ட் இதில் வந்து நிறைய விஷயங்கள், ஒரு அட்டண்டன்ஸ் சர்வே எடுக்கலாம். நீங்கள் வந்து ஒரு போஸ்ட் ஃபீட்பேக், நீங்கள் ஏதோ ஒரு ஒரு ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணுறீங்க, அதோட போஸ்ட் ஃபீட்பேக்ஸ் எப்படி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து நீங்கள் இந்த ஃபார்ம்ஸை வந்து ரொம்பவே பயன்படுத்தலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட உங்களுக்கு காட்டுறேன் இந்த ஃபார்ம்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. ஸோ நான் வந்து ஒரு இந்த ஃபீட்பேக் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிரியேட் ஃப்ரம் ஃபீச்சர்டு டெம்ப்ளேட், ஸோ அவங்களே வந்து நிறைய டெம்ப்ளேட்ஸும் நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதில் நான் முன்னாடியே சொன்ன அந்த எம்ப்ளாயி சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதுக்கப்புறம் இந்த போஸ்ட் ஈவெண்ட்ஸ், இந்த மாதிரி டிஃபால்ட் டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் இந்த டெம்ப்ளேட்ஸில் எது வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு டெம்ப்ளேட் வேண்டாம், நானே வந்து மேனுவலாக க்ரியேட் பண்ணி பயன்படுத்தணும் அப்படின்னால் நீங்களே வந்து டிசைன் பண்ணி ஸ்ட்ரக்சரும் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக்கில் செலக்ட் ஆகிருக்கு. இப்போ இதுலேயே நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணால் ரெஜிஸ்ட்ரேஷன் ரிலேட்டட் ஃபார்ம்ஸ் ஓப்பன் ஆகும், ஆர் டெம்ப்ளேட்ஸ். ரிசர்ச் கிளிக் பண்ணிங்கன்னா ரிசர்ச் ரிலேட்டட், அதே மாதிரி ரிக்வெஸ்ட் அண்ட் எவாலுவேஷன். ஸோ இந்த ரிக்வெஸ்ட்ன்றது இன்னொரு ஒரு அடிஷ்னல் ஃபீச்சர். இப்போ நீங்கள் ஒரு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க இதெல்லாம் நீங்கள் ரொம்பவே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா வெக்கேஷன் அண்ட் சிக் லீவ் ஃபார்ம் இருக்குது, ஆஃபீஸ் ஃபெசிலிட்டி ரிக்வெஸ்ட் ஃபார்ம்ஸ் இருக்குது, எக்ஸ்பென்ஸ் ரீஎம்பர்ஸ்மெண்ட் ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஃபார்ம் எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம்.
ஸோ இது வந்து ஒரு அன்டைட்டில்டு ஃபார்ம். ஓகேங்களா, இது வந்து ஒரு எம்டி ஃபார்ம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த குவிக் ஸ்டார்ட் வித் அப்படின்றத கிளிக் பண்ணுறோம். இந்த குவிக் ஸ்டார்ட் வித் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கேட்குது பாருங்க. ஸோ இது வந்து சாய்ஸ். இட்ஸ் ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் மாதிரி A or B அப்படி. அடுத்தது டெக்ஸ்ட், அடுத்தது ரேட்டிங், அப்புறம் டேட், ரேங்கிங், அண்ட் நீங்கள் ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நெட் ப்ரொமோட்டர் ஸ்கோர், என்பிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் செக்ஷன்ஸ் வேணால் செக்ஷன்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு வீடியோக்காக நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, நான் அந்த சாய்ஸ் அப்படின்றத ஃபஸ்ட்டு நான் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ண உடனே உங்களுக்கு பாருங்கள் கொஸ்டின் கேட்குது, அதுவே ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு தருது. ஸோ இப்போ நான் வந்து ஒரு கொஸ்டின் வந்து கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். ஓகே, வாட் இஸ் யுவர் ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நான் ஆப்ஷன்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் நம்ம பாருங்கள், நீங்கள் அதை கிளிக் பண்ண உடனே அதுக்கு ஏற்ற மாதிரி அதுவே உங்களுக்கு ஆப்ஷன்ஸும் கொடுக்குது. அதான் இதில் ஆடட் அட்வான்டேஜ். ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் நான் வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிரிக்கெட் போகிறேன். செகண்ட் ஆப்ஷன் நம்ம இதில் இருந்து ஏதோ ஒன்று ஃபுட்பால் சூஸ் பண்ணுறோன்னு வச்சுங்களேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் இதில் வந்து இன்னொரு அடிஷ்னல் ஆப்ஷன்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து இதை பேஸ்கெட் பால் ஒரு ஹாக்கி இந்த மாதிரி ஏதோ ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது ஒரு கொஸ்டின். அடுத்தது வந்து நான் இன்னொரு டைப் ஆஃப் கொஸ்டின், நான் இன்னொரு ஃபார்மேட்டில் வேணும், எனக்கு இந்த ஃபார்மேட் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் திரும்பி ஆட் நியூ கொஸ்டின் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு டெஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் ஃபார்மேட்டில் வருது. ஸோ இதுலேயும் வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு டெஸ்ட் பர்பஸ்க்காக நான் போடுறேன். ஓகேங்களா, விச் சிட்டி யூ ஆர் born. ஓகே, அண்ட் இதில் வந்து உங்களுக்கு கொஸ்டின் இருக்குது, நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும். ஸோ இதில் வந்து நீங்கள் லாங் ஆன்சர்னால் லாங் ஆன்சர் சூஸ் பண்ணலாம். இல்லை ரிக்வயர்ட் அப்படின்னா ரிக்வயர்ட் சூஸ் பண்ணலாம், விச் மீன்ஸ் அவங்க இதை ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ இன்னொரு ஃபார்மேட் பாருங்கள். இந்த ஃபார்மேட்டில் வந்து யூ கேன் கிவ் ரேட்டிங். ஸோ இப்போ நான் வந்து இந்த ஸ்டார் ரேட்டிங் சூஸ் பண்ணுறேன். இதில் நீங்கள் வந்து ஜஸ்ட் கேட்கலாம், how was our program, kindly rate அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க வந்து இதில் எந்த லெவல் ஆஃப் ரேட்டிங்கும் நீங்கள் கொடுக்கலாம். அண்ட் இதுலேயும் வந்து நீங்கள் லெவல்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணலாம். உங்களுக்கு எந்த லெவல் வேணும், லெவல் 5 அண்ட் நீங்கள் லெவல் 10 வரையுமே நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நான் வந்து ஒரு லெவல் 5 வரையும் போட்டோன்னு வச்சுக்கலாம். லெவல் 5 வரையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மூணுமே டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸில் இருக்குது. ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி அப் டு யூ. நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணணும், உங்களோட ஃபார்ம் நீங்கள் ஒன்றா டிசைன் பண்ணணும்னா நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணலாம். அடுத்தது ரேங்கிங் பார்த்தீங்கன்னா இதுலேயும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் போடலாம் அவுட் ஆஃப் 5 வாட் வில் பி யோர் ரேட்டிங் அப்படியும் சொல்லலாம். ஸோ இதில் சொல்லிவிட்டு நீங்கள் அந்த ஆப்ஷன்ஸும் போடலாம். நீங்கள் 1 கொடுக்கலாம், 2 கொடுக்கலாம், 3 கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த ஃபார்ம்ஸை அழகாகவே கஸ்டமைஸ் பண்ணி உங்களோட ஆர்கனைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஒரு 4 கொஸ்டின்ஸ் வச்சு ஒரு ஃபார்மை க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இப்போ க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன், நான் இதுக்கு ஒரு டைட்டிலும் கொடுக்கேன். இதுக்கு வந்து ஜென்ரல் சர்வே அப்படின்னு ஒன்று கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். நீங்கள் உங்கள் ஆர்கனைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி என்ன நேம் வேணுமோ நீங்கள் கொடுக்கலாம். அண்ட் இதோட டிஸ்கிரிப்ஷனும் நீங்கள் வேணால் உங்களுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் இதை கொடுத்துட்டு இப்போ நான் இதுக்கு வந்து கலெக்ட் ரெஸ்பான்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணணும் உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஆப்ஷன்ஸ் வருது. ஸோ ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி பீப்புள் இன் யோர் டெனன்ட். ஸோ இதை வந்து நீங்கள் கஸ்டமைஸும் பண்ணலாம். ஸோ உங்கள் ஆர்கனைசேஷனில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இதை ஆக்சஸ் பண்ணணுமா, இல்லை எனி ஒன் கேன் ரெஸ்பாண்டா, இதெல்லாம் வந்து நீங்கள் மாடுலேட் பண்ணிக்கலாம். ஆஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டராக நீங்கள் கம்ப்ளீட்டாகவே இந்த ஃபார்ம் எப்படி ஆக்சஸ் பண்ணணும், எப்படி ரிசீவ் பண்ணணுன்றதை கம்ப்ளீட்டாகவே கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி ஆர்கனைசேஷன்ஸோட சேர்ந்து கொலாபரேட் பண்ணி ஏதோ ஒரு ஈவெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போது உங்களுக்கு வந்து இந்த தேர்ட் பார்ட்டி ஆர்கனைசேஷன்ஸோட ஃபீட்பேக்கும் வேணும் அப்படின்னா அந்த டைமில் வந்து நீங்கள் இந்த எனி ஒன் கேன் ரெஸ்பாண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கொடுத்து அவங்களுக்கும் நீங்கள் இன்வைட் பண்ணி அந்த ஃபீட்பேக்கை வாங்கலாம். இல்லை நீங்கள் வித் இந்த ஆர்கனைசேஷன் ஒரு இன்டர்னல் ப்ரோக்ராம், ஒரு இன்டர்னல் சர்வே நீங்கள் கண்டக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஆர்கனைசேஷனுக்குள்ளே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து எனி ஒன் கேன் ரெஸ்பாண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த லிங்க் இருக்குது பாருங்கள், இதை நீங்கள் வந்து ஷார்ட் அண்ட் யூஆர்எல் அப்படின்னு செக் பண்ணிங்கன்னா இது வந்து உங்களுக்கு யூஆர்எல் ஷார்ட்டும் ஆகும். ஸோ இப்போ ஒரு டெஸ்ட் பர்பஸ்க்காக நான் என்ன பண்ணுறேன்னா இந்த லிங்க்கை நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு இதை நான் வந்து ஒரு இன்னொரு டேப்பில் ஓப்பன் பண்ணி நான் இந்த லிங்க் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து யூசர்ஸ்க்கும் இந்த லிங்க் தான் வந்து நீங்கள் ஷேர் பண்ணும்பொழுது ரிசீவ் ஆகும்.
அந்த லிங்கை அவங்க வந்து இப்படி கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணும்பொழுது அந்த ஃபார்ம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சர்வே அண்ட் இதில் அந்த கொஸ்டின்ஸோட இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு யூசர் சைட்ல இருந்து நான் இதை வந்து இப்போ ஃபில் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். வாட் இஸ் யோர் ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ்? நான் வந்து இப்போ ஜஸ்ட் கிளிக் பண்ணுறேன். சரிங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ இதெல்லாம் கொடுக்குறேன்னு வச்சுங்க. சிஹெச்என் ஹவுஸ் யர் ப்ரோக்ராம். நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த இதெல்லாம் நான் ஃபில் பண்ணுறேன். ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதில் வந்து ஸோ சப்மிட் கொடுத்தோன்னே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா your response was submitted அப்படின்னு சொல்லி வருது. இப்போ சப்மிட் ஆன ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வியூ ரெஸ்பான்சஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ இந்த வியூ ரெஸ்பான்சஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நான் ஃபில் பண்ண அந்த சர்வேயோட ரெஸ்பான்ஸ் வந்து இங்கே உங்களுக்கு வந்துடும். இஃப் யூஆர் அன் அட்மினிஸ்ட்ரேட்டர் நீங்கள் அவங்களோட ரெஸ்பான்ஸ் எல்லாத்தையுமே இங்கே பார்க்கலாம். நான் கொடுத்துருக்க அந்த ரெஸ்பான்ஸோட அந்த அவுட்புட் பாருங்கள். இந்த அவுட்புட்டை நீங்கள் வந்து எக்ஸல்லையும் எக்ஸ்போர்ட் பண்ணி பார்க்கலாம், ஆர் நீங்கள் வந்து இதை ஷேரும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபார்ம்ஸை உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி டிசைன் பண்ணி உங்களோட ஆர்கனைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நல்லாவே பயன்படுத்திக்கலாம். ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் மேலும் சில தகவல்கள் வேண்டும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.